ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாசன் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட உடலோட பக்கவாட்டு சதைகள் சைடு மசில்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் முதுகெலும்போட நெகிழ்வுத்தன்மையை அதிகப்படுத்துறதுக்கும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஆசனம். இதுக்கு பார்ஷ்வ கோண ஆசனம் அப்படின்னு பேர். இதை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல கால்கள் இந்த மாதிரி தளர்வாக விட்டுட்டு கைகளை இந்த மாதிரி உடலை ஒட்டி வச்சுட்டு நின்றுக்கலாம். மெதுவாக உங்களோட 2 கால்களையுமே ஒரு 1 மீட்டர் அளவுக்கு ஓப்பன் பண்ணிக்கணும். முட்டி மடிக்காமல் பார்த்துக்கோங்க. உங்களோட இடது பாதத்தை மெதுவாக இடதுபுறம் திருப்பிட்டு கைகளை தோள்பட்ட அளவில் இந்த மாதிரி நீட்டிக்கணும். இப்போ உங்களோட இடது முட்டியை மெதுவாக மடித்து உங்கள் இடது உள்ளங்கையை இடது பாதம் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு வலது கையை மெதுவாக தலைக்கு மேலே இந்த மாதிரி உயர்த்தி நேராக பார்த்து ஸ்டே பண்ணணும். இதில் ஒரு 30 வினாடிகள்லேருந்து 45 வினாடிகள் வரைக்கும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட இடது இடுப்பு சதைகளும் வலது இடுப்பு சதைகளும் நல்லா குறையிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். 30 வினாடிகளுக்கு அப்புறமா மெதுவாக மேலே வந்துட்டு உங்களோட முட்டியை நேர் பண்ணிக்கோங்க. இடது பாதத்தை இந்த மாதிரி நேராக கொண்டு வந்துட்டு கால்களை பக்கவாட்டில் கொண்டு வந்துடுங்க. கைகள் இந்த மாதிரி நல்லா திறந்துக்கலாம். கண்கள் மூடி உங்களோட 2 சைட்ஸ் ஆஃப் தி பாடியையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்ததாக வலது பக்கம் கால்கள் நல்லா ஓப்பன் பண்ணி கால்களை 1 மீட்டர் அளவுக்கு அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். வலது பாதத்தை மெதுவாக வலது பக்கம் திருப்பி கைகளை தோள்பட்ட அளவுக்கு இந்த மாதிரி உயர்த்திக்கணும். மெதுவாக வலது காலை இந்த மாதிரி மடித்து உங்களோட வலது உள்ளங்கையை கொண்டுட்டு வலது பாதம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இடது உள்ளங்கையை நல்லா மேல் நோக்கி இந்த மாதிரி நீட்டிட்டு பார்வை நேராக பார்த்துட்டு அப்படியே இதில் ஒரு 30 வினாடிகள் நிற்கலாம். அடுத்ததாக மெதுவாக இந்த இடது கையை மேலே உயர்த்துங்க. வலது முட்டியை நேராக்குங்க. வலது பாதத்தை முன்னோக்கி கொண்டு வந்துட்டு 2 கால்களையும் இணைச்சிக்கலாம். இதுதான் பார்ஷ்வ கோணாசனா சரியாக நாம் செய்ய வேண்டிய முறை. இன்றைக்கி நம்ம பார்த்த ஆசனம் பார்ஷ்வ கோணாசனம். இந்த ஆசனத்தை முதுகுவலி உள்ளவங்க முழங்கால் வலி உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயிற்சி செய்யணும். இதை ஒரு பயிற்சி பெற்ற யோகா ஆசிரியரோட வழிகாட்டுதலோட செய்கிறது ரொம்ப சிறந்தது. இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.